வணக்கம். நான் டாக்டர் கஞ்சன் சிங். பாரத் ஹம்ப்ரதீம் சார்பில் உங்களை அனைவரையும் வரவேற்கிறேன் மற்றும் நீங்கள் அனைவரும் நலமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இன்றைய இந்த வீடியோவில் நான் உங்கள் அனைவரிடமும் சிறுநீரக நோயாளிகளுக்கான யோகாசனங்கள் குறித்து பேசப் போகிறேன். குரோனிக் கிட்னி டிசீஸால் பாதிக்கப்பட்டுள்ள அனைத்து நோயாளிகளுக்கும் இன்று நான் யோகாசனங்களை சொல்லி தரப்போகிறேன். நீங்கள் அந்த யோகாசனங்களை பின்பற்றுவதன் மூலம் உங்கள் சிறுநீரக செயல்பாட்டை மேம்படுத்தலாம். அதிகரிக்கும் கிராடினின், அதிகரிக்கும் யூரியா மற்றும் அதிகரிக்கும் பொட்டாசியம் ஆகியவற்றையும் கட்டுப்படுத்தலாம். அப்படியென்றால் வீடியோவை தாமதமின்றி தொடங்கலாம். உங்களுக்கு எல்லாம் தெரியும். மேலும் நான் ஒவ்வொரு வீடியோவிலும் உங்களிடம் சொல்லி இருக்கிறேன். சிறுநீரகத்தின் வேலை என்னவென்றால் நம் இரத்தத்தை வடிகட்டுவது, நச்சு பொருட்களை உடலில் இருந்து வெளியேற்றுவது, கிராடினின் மற்றும் யூரியாவை சாதாரண நிலையில் வைத்திருப்பது, அதேபோல் பொட்டாசியத்தையும் சாதாரணமாக வைத்திருப்பது. மேலும் சிறுநீரகத்தின் வேலை நம் இரத்த அழுத்தத்தையும் கட்டுப்படுத்துவதாகும். ஆனால் சிறுநீரக செயல்பாடு ஏதேனும் காரணத்தால் பாதிக்கப்படும் போது பெரும்பாலும் முக்கிய காரணம் 80 முதல் 90% வரை உயர் இரத்த அழுத்தம் மற்றும் உயர் சர்க்கரை மட்டமே ஆகும். நீண்ட காலமாக நீங்கள் பிபி நோயாளி, சர்க்கரை நோயாளி என்று இருந்தால் மற்றும் நீங்கள் முறையான மருந்துகளை எடுத்துக்கொள்வதில்லை என்றால் அடுத்தடுத்து சிறுநீரகங்கள் மெதுவாக சேதமடைய ஆரம்பிக்கின்றன. அதன் பிறகு நாம் பார்க்கும் நிலை என்னவென்றால் கிராடினின் அதிகரிக்கிறது, யூரியா அதிகரிக்கிறது மற்றும் மற்ற அனைத்து அளவுகோல்களும் பாதிக்கப்படுகின்றன. அப்படியென்றால் வாருங்கள், நாம் எப்படி நம் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தலாம், எப்படி சிறுநீரக நோயிலிருந்து தற்காத்து கொள்ளலாம் என்பதை தெரிந்து கொள்வோம். மேலும் நீங்கள் ஏற்கனவே சிறுநீரக நோயாளி என்றால் உங்கள் சிறுநீரக செயல்பாட்டை எப்படி மேம்படுத்தலாம் என்பதையும் பார்க்கலாம். நீங்கள் செய்யக்கூடிய முதல் யோகாசனம் ட்ரீ போஸ் ஆகும். இதை தவறாமல் செய்யுங்கள். இது மன அழுத்தத்தை குறைக்கும், கவலைகளை குறைக்கும். பல நேரங்களில் நோயாளிகளுக்கு மன அழுத்தம் ஏன் வருகிறது என்றால் வேலைக்கு அதிகமான அழுத்தம், குடும்ப பிரச்சனைகள், வேலை தொடர்பான அழுத்தம் ஆகியவை காரணமாக இருக்கின்றன. இதனால் நோயாளிகளுக்கு மெதுவாக இரத்த அழுத்தம் பிபி உருவாக ஆரம்பிக்கிறது. இது நம் வாழ்க்கை முறையில் ஏற்படும் சில மாற்றங்களாலும், நம் உணவு பழக்கங்களை சரியாக வைத்துக் கொள்ளாததாலும், அதிகமாக பாஸ்பரஸ் உள்ள உணவுகளை உட்கொள்வதாலும் ஏற்படுகிறது. இதனால் உடல் எடை அதிகரிக்கிறது. பின்னர் இரத்த அழுத்த நோயாளிகளாக மாறுகிறோம். இரத்த அழுத்தம் காரணமாக உங்கள் சிறுநீரகம் பாதிக்கப்பட்டிருந்தால் அதன் செயல்பாட்டை மேம்படுத்த ட்ரீ போஸ் யோகாசனத்தை செய்யலாம். இந்த யோகாசனம் செய்வதால் உங்கள் இரத்த ஓட்டம் மேம்படும், சிறுநீரக செயல்பாடு மேம்படும், கிராடினின் அளவு கட்டுப்பாட்டில் இருக்கும், அதிகரிக்காமல் இருக்கும். இரண்டாவது ஆசனம் பட்டர்ஃப்ளை போஸ். இதையும் செய்து வயிற்று மற்றும் சிறுநீரகத்திற்கு அருகிலுள்ள தசைகளை வலுப்படுத்தலாம். கமருக்கு அருகிலுள்ள தசைகளில் அழுத்தம் குறைகிறது. இதனால் சிறுநீரகத்திலும் அழுத்தம் குறைகிறது. இது உங்கள் இரத்த ஓட்டத்தை மேம்படுத்தும், மன அழுத்தத்தை குறைக்கும், பதட்டம் மற்றும் கவலைகளை குறைக்கும், சிறுநீரகத்தை டிடாக்ஸ் செய்ய உதவும். அதே சமயம் சிறுநீரகத்தில் ஏற்பட்டுள்ள அழற்சி குறையவும் பட்டர்ஃப்ளை போஸ் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் குட்ரோனிக் சிறுநீரக நோயால் பாதிக்கப்பட்டிருப்பேன், இந்த போஸை கண்டிப்பாக முயற்சி செய்யுங்கள். இதன் மூலம் உங்கள் சிறுநீரக செயல்பாட்டை மேம்படுத்தலாம் மற்றும் கிராடினின், யூரியாவையும் கட்டுப்படுத்தலாம். மூன்றாவது ஆசனம் கோப்ரா ஆசனம். பல்வேறு நோயாளிகள் உள்ளனர். அவர்களுக்கு மூச்சு விடுவதில் அதிகமான சிரமம் ஏற்படுகிறது. ஏனெனில் ஆக்சிஜன் சரியாக கிடைக்கவில்லை, இரத்தம் குறைவாக இருப்பதால். எனவே நீங்கள் கோப்ரா போஸை கண்டிப்பாக செய்ய வேண்டும். இதனால் என்ன நடக்கிறது என்றால் நம்முடைய நுரையீரல் திறன் அதிகரிக்கிறது, இரத்த ஓட்டம் மிகவும் நன்றாகவும் மேம்பட்டதாகவும் இருக்கும். மேலும் மூச்சு விடுவதில் தொடர்ந்து சிரமம் அனுபவிக்கும் நோயாளிகளுக்கும் இதில் நல்ல முன்னேற்றம் காணப்படுகிறது. எனவே நீங்கள் கோப்ரா போஸை கண்டிப்பாக செய்யுங்கள் மற்றும் உங்கள் சிறுநீரக செயல்பாட்டை மேம்படுத்துங்கள். அதே சமயம் நீங்கள் அலோம் விலோமும் கபாலபாதியும் செய்து உங்கள் சிறுநீரக செயல்பாட்டை மேம்படுத்தலாம். அலோம் விலோம், கபாலபாதி உங்கள் ஜீரணத்தை மேம்படுத்துகிறது.
பார்த்தால் அனைத்து குறுநீர் சிறுநீரக நோயாளிகளுக்கும் ஜீரணம் பாதிக்கப்பட்டிருக்கும். ஜீரண பிரச்சனைகள் அவர்களுக்கு அதிகம் வரும். வாயு அமிலம் எசிடிட்டி ஏற்படும். வாயு எசிடிட்டி ஏற்பட்டால் இயற்கையாகவே இரத்த அழுத்தம் அதிகரிக்கும். எனவே நீங்கள் அலோம் விலோம் கபாலபாதி ஆசனங்களையும் செய்து உங்கள் சிறுநீரக செயல்பாட்டையும் ஜீரணத்தையும் மேம்படுத்தலாம். இதனால் உங்கள் சிறுநீரகம் மேம்படும், மேலும் அது பாதிக்கப்படாமல் இருக்கும். இதுவே சில ஆசனங்கள், சில யோகாசனங்கள், இவற்றை செய்து உங்கள் சிறுநீரக செயல்பாட்டை மேம்படுத்தலாம். எனவே அனைத்து குறுநீர் சிறுநீரக நோயாளிகளும், குறுநீர் சிறுநீரக நோயால் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள் இந்த யோகாசனங்களை கண்டிப்பாக செய்து பார்ப்பது நல்லது என்று நான் நம்புகிறேன். உங்கள் சிறுநீரக செயல்பாட்டை மேம்படுத்துவதற்காக இன்றைய ஷிப்பின் இத்துடன் முடிகிறது. அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். அதுவரை நன்றி.